தமிழ்நாட்டில் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஏன் தான் எங்க தான் கொடுத்துறீங்க மொத்தத்தில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு பிஜேபி அவங்க பிஜேபி அதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறா ஏடைக்கு. சரி சரி. தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியின் சார்பாக எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அவருடன் எங்கள் வருங்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான பிரச்சாரத்தை செய்கிறார். மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த 40 தொகுதியிலும் இந்திய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். மக்கள் போகும் இடத்துல மக்கள் கேட்பது என்றால், தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது பிரதமர் மோடி வரவில்லை, பிரச்சனைகள் வரும்போது மோடி வரவில்லை. ஆனால் தேர்தல் வந்தவுடன் அடிக்கடி சந்துக்கு சந்து மோடியை பார்க்கிறோம், கேட்கிறோம். எங்கள் பணம் கேட்டோம், 6000 ரூபாய் நிதி எங்கள் முதல்வர் கொடுத்தார் வெள்ளத்திற்கு. மோடி அவர்களே, நீங்கள் எத்தனை நயா பைசா கொடுத்தீர்கள்? ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை. ஆனால் இன்று சொல்கிறார், நான் தமிழை தாய்மொழியாக கருதுகிறேன், தமிழை தாய்மொழியாக கருதுகிறேன் சொல்கிறீர்களே, செம்மொழின்னு சொல்கிறீர்களே, மேடைக்கு மேசுக்கு டெலிபிராம்டர் வச்சு தமிழை படிக்கிறீர்களே. நான் கேட்குறேன், தமிழ் மொழி செம்மொழியான் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறீர்கள்? இதெல்லாம் பொய் அல்லவா, வெற்றி பேச்சு அல்லவா? தேர்தலுக்காக இங்கே தமிழ்நாட்டில் தமிழின் தாய்மொழி இருப்பீர்கள், கர்நாடகா சென்று கன்னடம் தாய்மொழி இருப்பீர்கள், அங்கே ஆந்திரா சென்று தெலுங்கின் தாய்மொழி இருப்பீர்கள். ஏமாற்றாதீர்கள், ஏமாந்தது நாங்கள் ஏமாந்தது போதும். இனி தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் உங்களிடம் ஏமாற மாட்டார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு இருக்கு. அடிக்கடி புது பிரச்சனைகளை தமிழக மக்கள் சட்டம் ஒழுங்கு பிரதமர் மோடி தெரிவிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது தான் மோடி அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியுது. அண்ணாமலையை விரும்பினபடி பேச முடியுது. அண்ணாமலை எங்கெல்லாம் கூட்டம் நடத்த முடியுது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படிலாம் பேச முடியுது. சட்டம் ஒழுங்கு சீரான நிலையில் இருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்களை அடக்கி வாசிக்க சொல்வதால் தான் இப்படி அண்ணாமலை போன்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உனக்கு நியூஸ் கொடுத்தாச்சு வேணா போல. அதாவது இந்த விந்தை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்காத நிர்மலா சீதாராமன் சொல்கிறாள், தேர்தல் போட்டியிலே எனக்கு பணம் இல்லை. அப்போ மோடிக்கு பணம் இருக்கா? மோடி 2 தொகுதியில் போட்டி விடுறாரு. அண்ணாமலை கிட்ட பணம் இருக்கா? முருகன் கிட்ட பணம் இருக்கா? மற்ற எல்லா அமைச்சரும் போட்டி போடுறாங்களே. அப்போ இதில் யாரை குறை சொல்கிறார்? அவர் தனது கட்சிக்காரர்களை, தனது கட்சியின் தலைவர்களை மோடியை குறை சொல்கிறார். அதுதான் பொருந்தும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.